ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். கொத்தமல்லி செடியை ஈஸியாக எப்படி வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு டவல் விரிச்சிட்டு அது மேலே கொத்தமல்லியை போட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக நம்ம இதை தேய்ச்சி விட்டு 1-2 உடச்சிக்கலாம். கொத்தமல்லி விதையை முழுசாக போட்டோன்னா வளராது. அதனால் இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவாக ஆக்கிடக்கூடாது. 1-2 அதை உடச்சாவே போதும். உடச்ச கொத்தமல்லியை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊறின கொத்தமல்லியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஊற வச்ச கொத்தமல்லியை மண்ணில் இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க. இப்போ கொத்தமல்லிக்கு மேலே மண்ணை இந்த மாதிரி தூவி விடுங்க. விதை தெரியாத அளவுக்கு மண் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. நம்ம விதை விதைச்சதுலேருந்து 5ஆவது நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக வளர ஆரம்பிக்கும். 10லேருந்து 20 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி செடி நல்லாவே வளர்ந்து வந்துடும். இந்த கொத்தமல்லி கிச்சனில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கொத்தமல்லி தான். அதை தான் நான் இந்த மாதிரி உடச்சி ஊற வச்சு வளர்த்து பார்த்தேன். இது 12ஆவது நாளில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது 18 நாள் ஆகிருக்கு. இதை வளர்க்குறதுக்கு தனியாக உரம் எதுவும் போட தேவையில்லை. டெய்லி தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கிட்டு இருந்தாவே போதும். கொத்தமல்லியை ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு 25 நாளையிலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா பறிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் கொத்தமல்லி செடியை ஈஸியாக வளர்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.